இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2019 ஒரு அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவி ரிலீஸ் ஆன நம்மள கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் பண்ண விடாம படம் முழுக்க பயத்துல வச்சிருக்கக்கூடிய இந்த விகில் அப்படிங்கிற மூவி. நம்ம பார்த்த படங்கள்ல இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்துல சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஹாரர் அப்படின்னு எல்லா ஜேனர்லயுமே புகுந்து விளையாடி இருப்பாங்க. அதனால சீக்கிரமாவே நம்ம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். கடந்த 1000 வருஷங்களா ஜூஸின மக்கள் இந்த விகில் அப்படிங்கிற ஒரு ரிச்சுவலை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த இனத்துல யாராவது இறந்து போயிட்டா அந்த நபரோட உடம்ப இரவு முழுக்க சோமர் அப்படிங்கிற ஒரு நபர் தான் பாத்துக்கணும். பிரேயர் பண்ணி இறந்த அந்த உடம்ப கண்ணுக்கு தெரியாத தீய சக்தி கிட்ட இருந்து பாதுகாக்கணும். இந்த வாட்ச்மேன் அந்த நபரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருக்கலாம் அல்லது ஃப்ரெண்டா இருக்கலாம். அப்படி யாருமே இல்ல அப்படின்னா இதுக்குனே பணத்தை கொடுத்து ஒரு நபரை அந்த ரிச்சுவல்ல உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற விளக்கத்தோட தான் படமும் ஸ்டார்ட் ஆகுது. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே நிறைய பேர் கதற சவுண்ட் கேக்குது, துப்பாக்கி சுடுற சவுண்ட் அதிகமா கேக்குது. இந்த சவுண்ட கேட்கும் போது ஏதோ ஒரு போர் நடக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்பதான் ஒரு லேடியா காட்டுறாங்க. அவளுக்கு பின்னாடி ஒருத்தன் துப்பாக்கி வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்துல யாரும் நிக்கிற மாதிரி தெரியுது. இது எல்லாமே கொஞ்சம் மங்களாவும் தெரியுது. அதே நேரத்துல ஏதோ ஒண்ணு இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் வித்தியாசமா நடந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த நபருக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தன் அவங்கிட்ட அந்த பொண்ணை ஷூட் பண்ண சொல்றான். ஆனா இவன் தயங்கிக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கான். அடுத்த செகண்டே துப்பாக்கி சுடுற சவுண்ட் கேக்குது. அப்படியே டைட்டில போட்டு படத்தை ஓபன் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவனோட பேரு யாக்கோ. இவன் இப்போ ஒரு மீட்டிங்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. இவங்க எல்லாருமே ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான். தங்களோட கம்யூனிட்டியில இருக்கிற ஃப்ரீடம், பாதுகாப்பு இதெல்லாம் மத்த கம்யூனிட்டியை விட எவ்வளவு பெஸ்டா இருக்கு அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட உனக்கு வேலை ஏதாவது கிடைச்சிச்சா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோக்கு இன்னும் வேலை கிடைக்கல. இவன் இப்ப இந்த கம்யூனிட்டியில புதுசா சேர்ந்து ஒரு வாரம் தான் ஆச்சு. அடுத்து அவங்களும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை மறந்து கடந்து போகணும் அப்படின்னு தங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங் முடிஞ்ச அவங்களும் அங்கிருந்து கிளம்பும் போது வெளியில ஒரு நபர் தனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பாக்குறான் ஹீரோ. அதே நேரத்துல ஹீரோவுக்கு அங்க சாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அறிமுகமாகறா. அவங்க ரெண்டு பேருமே நாளைக்கு வெளியில மீட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. நம்பரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அடுத்து சாராவும் நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இவன் ஒருத்தன் தான் ஹீரோக்கு இந்த கம்யூனிட்டில இருக்கிற ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அடுத்து அவங்களும் வெளியில வராங்க. ஆனா அந்த நபர் இன்னும் போகாம ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அதனால ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த நபரை எதுக்காக அடிக்கடி வந்து என்னோட ஃப்ரெண்ட் இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நீங்க இங்கிருந்து போகல இல்லாட்டி போலீஸுக்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோவோ சரி பரவாயில்ல நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால அவனும் ஏதாவது பிரச்சனை இருந்தா உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆக்சுவலா இவன ஹீரோக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இந்த நபர் ஜூஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவன். ஹீரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஜூஸ் கம்யூனிட்டில இருந்து பிரிஞ்சு புது கம்யூனிட்டியில சேர்ந்திருக்கான். ஆனா அந்த நபர் திடீர்னு இவனை தேடி வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னா இன்னைக்கு ஹீரோவை இறந்து போன ஒரு பணத்தை நைட்டு ஃபுல்லா பாத்துக்கிற அந்த சோமர் வேலைக்கு கூப்பிட வந்திருக்கான். அதுக்கு பணமும் கொடுக்கறதா சொன்னாலும் ஹீரோவும் என்னெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அந்த நபரோ ஹீரோக்கு பண கஷ்டம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதையே திரும்ப திரும்ப சொல்றான். அதனால ஹீரோவும் கொஞ்சம் இறங்கி வர மாதிரி தான் தெரியுது. ஆனா அவன் தான் இறங்கி போறானே தவிர அவன் எதிர்பார்க்கிற பணம் ஏறிக்கிட்டு தான் இருக்கு. கடைசி அவன் $400 ஒத்துக்கிறான். அதோட நீ 5 மணி நேரம் அந்த பணத்தை பாத்துக்கணும். நாங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தனை ரெடி பண்ணி வச்சிருந்தோம். ஆனா அவன் திடீர்னு அந்த வேலைக்கே வரல அப்படி சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றான். அடுத்து ஹீரோ கிட்ட நீ காசுக்காக அந்த வேலையை பார்க்கறது அவமானமா நினைக்காத. இது ஒரு புனிதமான சடங்கு. இத பண்ணுனா நீ நம்ம கம்யூனிட்டிக்கு திரும்பி வர வாய்ப்பு இருக்கா அப்படி இப்படின்னு பேசி அவனோட மனசை மாத்த ட்ரை பண்றான். ஆனா ஹீரோவோ இது காசுக்காக தான் செய்ய ஒத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து இறந்து போன அந்த நபரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இறந்து போன அந்த நபரோட பேரு ரோபின் லிட்வாக். அவரு போர்ல தன்னோட ஃபேமிலியை இழந்துட்டாரு. அந்த போருக்கு அப்புறம் அவரும் தனக்காக இங்க வந்து ஒரு குடும்பத்தையும் தேடிக்கிட்டாரு. ஆனா அவர் பல வருஷமா வீட்டை விட்டு வெளியில வரவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சோமர் ஓடி போயிட்டா அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். ஆனா அதுக்கு அந்த நபரும் அவனை நம்பனே ஆனா அவன் பயந்து ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோ எதுக்காக அவன் பயந்து ஓடினா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த நபரும் எந்த ஒரு பதிலே சொல்லாம வரான். அடுத்து அந்த நபரு இறந்து போன ரூபினோட ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்க நைட்டு ஃபுல்லாவே தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால அந்த வீடு ரொம்பவே சைலண்டா இருக்கும் அப்படி சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது அவங்க வர வேண்டிய அந்த வீடும் வருது. அடுத்து அவங்க அந்த வீட்டை ஓப்பன் பண்ணி உள்ள வராங்க. அந்த வீட்டோட ஹால்லயே அந்த பணத்தை வச்சிருக்காங்க. அங்கே ஒரு கிழவி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இவ தான் இறந்து போன அந்த நபரோட ஒய்ஃப். ஆனா அவங்க ஹீரோவை பார்த்த உடனே இவன் தான் இன்னைக்கு இங்க இருக்க போறானா அப்படின்னு சந்தேகத்தோட கேக்குறாங்க. அதுக்கு அவனும் இவன் இதுக்கு முன்னாடி நிறைய விகல் ரிச்சுவல உட்கார்ந்துருக்கான் அப்படி சொல்ல, ஆனா அதுக்கு அந்த கிழவியும் இவனாலதான் இங்க இருக்கவே முடியாது, இவனை இங்கிருந்து இப்பவே கிளம்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மேல இருந்து டம்முன்னு ஒரு சத்தம் கேக்குது. இதை கிட்ட ஹீரோவும் மிரண்டு போயிடுறான். அடுத்து அந்த கிழவியும் இங்க இங்கிருந்து கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டை படிக்கிட்டே மேல தன்னோட ரூமுக்கு போறாங்க. இந்த சம்பவத்தால ஹீரோ ரொம்பவே பீதி ஆயிடுறான். ஆனா ஹீரோவை கூட்டிட்டு வந்த அந்த நபரும் ரொம்பவே சாதாரணமா இருக்கான். அடுத்து ஹீரோ கிட்ட அவங்க தூங்க போயிட்டாங்க, காலையில மார்ச்சுல இருந்து ஆளுங்க வந்துருவாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பணத்துக்கு முன்னாடி நின்று பிரேயர் பண்ணிட்டு இன்னும் 5 மணி நேரம் தான் இருக்கு, உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எனக்கு உடனே கால் பண்ணு, என்னோட வீடு பக்கத்துல தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு போறான். ஆனா ஹீரோவுக்கோ இங்க ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு. ஆனா அவனுக்கு பணம் தேவைப்படுறதுனால வேற வழி இல்லாம அங்க தங்க முடிவு எடுக்கிறான். அடுத்து ஹீரோவோ ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காந்து ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்கு நடுவுலயே மேல அடிக்கடி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. இதை
ஹீரோ அவ்வளவா கண்டுக்கவே இல்லை. அடுத்து அவனும் இன்டர்நெட்ல எப்படி பொண்ணுங்க கிட்ட பேசுறது, பொண்ணுங்க கிட்ட பேச ஆரம்பிக்க 10 வழிமுறைகள் என்ன அப்படின்னு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசுறது அப்படிங்கிறத பத்தி அடுக்கடுக்கா தேட ஆரம்பிக்கிறான். இதுல இருந்து ஹீரோவுக்கு பொண்ணுங்க கிட்ட பேசி அவ்வளவா பழக்கம் இல்லை அப்படிங்கிற நல்லாவே தெரியுது. இப்படி இவன் தேடிக்கிட்டு இருக்கும் போதே மேல இருந்து மறுபடியும் டம்மு டம்முன்னு ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சுவத்துல விரிசல் வர்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பயந்து போன ஹீரோ வேகமா அங்கிருந்து இன்னொரு சேர்ல வந்து உட்கார்ந்து பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால அந்த சவுண்டும் ஸ்டாப் ஆயிடுது. ஆனா அவனுக்கு அந்த பொண்ணை திடீர்னு அசைற மாதிரி தெரியுது. அதோட ஒரு லைட் வெளிச்சமும் ஹீரோவுக்கு தெரிய அப்ப திடீர்னு ஒரு சிலந்தியை பத்தி ஹீரோ பயந்து போயிடுறான். அதுக்கப்புறமா தான் ஹீரோவும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிலந்தி தான் அப்படின்னு கொஞ்சம் பெருமூச்சு விடுறான். அப்பதான் அவனுக்கு பின்னால ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. இவனும் அது அந்த கிழவிதான் அப்படின்னு நினைச்சு அங்கே பாக்குறான். ஆனா அங்கே வேற ஏதோ ஒண்ணு நின்னுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதனால மிரண்டு போன ஹீரோவும் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே லைட் அடிச்சு பாக்குறான். ஆனா அங்க யாருமே இல்ல. அதனால கொஞ்சம் பெருமூச்சு விட்டு அவன் ஒரு வழியா 5 மணி நேரத்துல 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத பாக்குறான். அதோட அங்கிருந்து ஒரு புக்ல இறந்து போன நபரோட ஃபேமிலி போட்டோ இருக்கிறதையும் பாக்குறான். அந்த போட்டோக்கு பின்னாடி மசாக் ஜூலை 27 1979 அப்படிங்கிற ஒரு நம்பர் எழுதி இருக்கு. ஹீரோவோ அந்த போட்டோவை திரும்ப அதிலேயே வச்சுட்டு தூக்க வரவும் லைட்டா தூங்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் கனவா வருது. அந்த கனவுல ஹீரோவோட தம்பி எங்கேயோ போயிட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க. சந்தோஷமா பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அங்கிருந்த சில பேரு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த சின்ன பெண்ணை டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஏதோ நடக்க ஆரம்பிக்குது. அந்த சம்பவத்தால ஹீரோவும் திடீர்னு முழிக்கிறான். அதே நேரத்துல அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இதனால ஹீரோவும் போன் எடுக்க ட்ரை பண்ணும்போது அவனோட கைக்கு திடீர்னு ஏதோ ஒண்ணு ஆக ஆரம்பிக்குது. இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு ஹீரோவுக்கு புரியுது. அடுத்து தனக்கு மெசேஜ் பண்ணிருக்கிற சார கிட்ட சாட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பப்ப அடிக்கடி அந்த பொண்ணை இன்னும் அசைதா அப்படிங்கிறதையும் பாத்துக்கிறான். அடுத்து சாரா கிட்ட அவன் இப்ப எங்க இருக்கான் அப்படிங்கிறதையும் சொல்றான். அடுத்து நான் இப்ப போன் யூஸ் பண்ணக்கூடாது, வேலையில இருக்கேன் அப்படின்னு சின்சியர் சிகாமணி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு சாராவும் சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு இவனும் இல்ல பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற லைட்டு திடீர்னு அமர்ந்து எரிய ஆரம்பிக்குது. இது ஹீரோவும் கவனிக்கிறான். அதே நேரத்துல சாராவும் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் சாரா கிட்ட சாட் பண்றதா இல்ல இங்க அணைஞ்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த லைட்ல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பாக்குறதா அப்படின்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். கடைசியா நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்க போறான். இந்த சம்பவம் நடந்த அதே நேரத்துல மேல யாரோ ஏதோ இழுக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அப்ப அவனோட போனுக்கு திடீர்னு புது நம்பர்ல இருந்து ஒரு வீடியோ ரிசீவ் ஆகுது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த வீடியோவையும் பிளே பண்ணி பாக்குறான். அந்த வீடியோல ஹீரோ ஒரு சேர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரியும் அவனை நோக்கி யாரோ நடந்து வர மாதிரியும் அவனோட தலைய ஒரு கிளவி தடவர மாதிரி இருக்கு. இதனால பயந்து போன ஹீரோத்தோட தலையை தொட்டு பாக்குறான். உடனே அந்த கிளவியோட பேரை சொல்லி கூப்பிட்டு பாக்குறான். ஆனா அங்க யாருமே இல்ல. அடுத்து போன பார்த்த ஹீரோவும் ரிசீவ் ஆன அந்த வீடியோ டெலீட் ஆயிருக்கிறத பார்த்து மிரண்டு போயிடுறான். இங்க எதுவுமே இல்ல, அமைதியாரு அப்படின்னு தனக்குள்ள சொல்லிக்கிட்டு மூச்சை இழுத்து விட்டு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் டக்குன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அதனால அங்க போய் பார்த்த அவனுக்கு ஏதோ ஒரு கருப்பான உருவத்தோட கால் மட்டும் அசைஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் அந்த உருவம் தன்னோட கால் நகத்தை தானே உடைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உடனே இவனை டக்குன்னு சுவிட்ச போட்டுறான். அந்த உருவமும் காலை உள்ள இழுத்துக்குது. அதனால அடுத்த பக்கமா வந்து வேகமா பாக்குறான். அங்க எதுவுமே இல்ல. இதனால அவனும் இங்க என்னதான் நடக்குது, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு தனக்குள்ள புலம்புறான். அடுத்து அவனுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டருக்கு கால் பண்றான். அந்த டாக்டர் எடுக்காம இருக்கவும் வாய்ஸ்மே இல்ல. சாரி டாக்டர், இந்த நடுராத்திரில கால் பண்ணதுக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. எனக்கு இங்க தெரியுற விஷயங்களும் எனக்கு இங்க கேட்கிற சத்தங்களும் சரியில்லை. இதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி நடந்ததே கிடையாது. என்னோட மெடிசனும் முடிய போகுது. அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணேன். சீக்கிரமா எனக்கு மறுபடியும் கால் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு வச்சிடறான். இவன் பேசுறத பார்த்தா ஹீரோக்கு ஏதோ மன ரீதியான பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது. அடுத்து ஹீரோவும் மெடிசன் சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு கிச்சன்ல போய் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட மேல எதை இழுக்கிற மாதிரியும் டம்முன்னு விழுகிற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது. இதனால அவனும் முதல்ல மெடிசனை போடுவான் அப்படின்னு மாத்திரையை போட்டுட்டு தண்ணியை குடிக்கிறான். அப்போதான் அவனோட வாய்க்குள்ள ஏதோ ஒண்ணு சிக்குது. அவன் குடிக்கிற தண்ணி அப்படியே கருப்பா மாறுது. அவன் வாய்க்குள்ள இருக்கிறத கஷ்டப்பட்டு வெளியில எடுக்கிறான். அது என்னன்னா அவனுக்கே தெரியல. அது நகர்ற மாதிரி இருக்கு. அது என்னன்னா அவனு பார்க்கல அப்படி சொல்லிட்டு கிட்ட போகும்போது அங்க அந்த கிழவி இதெல்லாம் உன்னோட கற்பனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரா. அப்ப அங்க இப்ப எதுவுமே இல்ல. அந்த கிழவிக்கு இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் போல. ஹீரோவும் இப்ப சாரி மிஸ்ஸஸ் லிட்வாக், நான் இப்ப இதை கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு அதை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த கிழவியும் எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவனும் என்னோட பேர் யாக்கோ, நான் ஒரு சோமரா உங்க ஹஸ்பண்டோட பாடியையும் அவரோட ஆன்மாவையும் பாதுகாக்க வந்திருக்கேன் அப்படி சொல்றான். அதுக்கு அந்த கிழவி எதுக்கிட்ட இருந்து பாதுகாக்க போற அப்படின்னு கேட்டுட்டு அவனோட தலையை தடவி விட்டுக்கிட்டே ஒரு பாட்டை பாட ஆரம்பிக்கிறான். அடுத்து என்னோட குழந்தைகளை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு அவனும் இல்ல அப்படின்னு தலையாட்டுறான். அப்பதான் அந்த கிழவியும் ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் தான் அவங்களை இங்கிருந்து விரட்டி விட்டேன், நான் தான் அவங்களை இங்கிருந்து போக வச்சேன். ஏன்னா இந்த இடத்துல குழந்தைகள் வாழ ஏத்த இடமே இல்ல. என்னோட ஹஸ்பண்டுக்கு மனநிலை சரியில்லாம போயிடுச்சு. அவருக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியல அப்படி சொல்லிக்கிட்டே உடஞ்ச கண்ணாடி துண்டை எடுக்கிறா. ஆனா ஹீரோவோ சாரி மிஸ்ஸஸ் லிட்வாக், உங்களை எழுப்பிட்டேன், நீங்க தூக்கு போங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த கிழவி அந்த கண்ணாடி துண்டை கைக்குள்ள வச்சு அமைக்கிறா. என்னோட பதிரிப்புன ஹீரோவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அப்படி போகும்போது கூட ஒரு ரூமோட கதவையும் திறந்து விட்டுட்டு தான் போறாங்க. அந்த ரூமுக்குள்ள இருந்து யாரோ ஒரு நபர் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சவுண்டும் கேக்குது. இதை கேட்ட ஹீரோவுக்கு இந்த வீட்டுல நம்மளையும் அந்த கிழவியும் தவிர வேற யாருமே இல்லையே, இது யாரோட சவுண்ட் அப்படின்னு மெதுவா அந்த ரூமை திறந்து பாக்குறான். அந்த ரூம்ல யாருமே இல்லை,
டிவி மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டிவில இருக்கிறது அந்த கிழவியோட ஹஸ்பண்ட் தான். அவரும் தான் ரிசர்ச் பண்ண ஒரு டீம் பத்தி டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த டீமன்கள் எல்லாமே கொடூரமானவ, அது நம்மளோட உடம்பத்தை குறிவிக்கும், ஒரு பாரசைட் மாதிரி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அந்த ரூமே வித்தியாசமா இருக்கிறதையும் பாக்குறான். இங்க அவரும் மசாக் அப்படிங்கிற அந்த டீமனை பத்தி விவரிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கிழவியும் பின்னாடி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த டீமனோட தலை எப்பவுமே பின்னால திரும்புற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது அங்க இருக்கிற போட்டோவை பார்க்கும் போதே தெரியுது. அடுத்து ஹீரோவும் அவர் சொல்றதை உட்காந்து கேட்க ஆரம்பிக்கிறான். அவரும் அந்த மசாக் டீமன் இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா, அந்த டீமன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிற முதல் நாள் நைட்டே அதோட உண்மையான முகத்தை தீ வச்சு எரிக்கணும், இல்லட்டா அது உங்களை விட்டு போகாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் இறந்ததுக்கு அப்புறம் அந்த டீமன் வாழ்க்கையில உடைஞ்சு போன இன்னொரு மனுஷனை தேடி போகும். என்ன மாதிரி இன்னொருத்தன் அந்த வழியை அனுபவிப்பான், அவன் அதோட புது ஹோஸ்டா மாறுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த கிழவியோட முகம் மாற ஆரம்பிக்குது. அவங்க எதையோ சொல்ல ட்ரை பண்றாங்க. அவங்க ஹீரோ கிட்ட தான் ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. மெதுவா அவங்க லிப்ஸிங்க வச்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க ட்ரை பண்றான். அவங்க உனக்கு பின்னால அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச அவனும் மெதுவா திரும்பி பாக்குறான். இதனால பயந்து போன ஹீரோவும் வேகமா மேல ஓடி வந்துடுறான். அப்படி வரும்போது அவனுக்கு அடியும் பட்டுருது. ஹீரோ இப்ப ரொம்பவே பதட்டமாக ஆரம்பிக்கிறான். அப்போ உனக்கு அந்த டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. அப்பதான் அவனும் அவர்கிட்ட இங்க நடக்கிற எல்லாமே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு மீண்டும் முழுங்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டாக்டரும் நீ எங்க இருக்க, நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவனும் அதை பத்தி சொல்றான். அடுத்து அவரும் நீ பார்த்தது சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோவும் அது உண்மையா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் அந்த டாக்டரும் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த கிழவியும் அவங்களோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே மனநிலை சரியில்லாதவங்க, அவங்கள மசாக் அப்படிங்கிற ஒரு டீமன் தான் இப்படி பண்ணிருக்கா அப்படி சொல்றான். ஆனா அந்த டாக்டர் அதை பத்தி டீப்பா டீட்டெயிலா கேட்கிறாரு. அதோட நீ இப்ப பதட்டம் இருக்கி அப்படின்னு கேட்கிறாரு. அவனோ நான் இப்ப அமைதியா இருக்கதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து அவரும் நீ பார்த்த அந்த உருவம் உண்மையிலே இருட்டுல இருந்துகிட்டு உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இவனும் இல்ல அப்படிலாம் இருக்காது அப்படி சொல்றான். அந்த டாக்டரும் இவனை அமைதிப்படுத்த ட்ரை பண்றாரா இல்ல இவனை பதட்டப்பட வைக்கிறாரா அப்படின்னு தெரியல. அவரும் அந்த உருவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோவும் எனக்கு சரியா தெரியல, எல்லாமே மங்களா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றான். அவரும் அதோட நிறுத்தாம அதோட தலை பின்னாடி திரும்பி இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்ட ஹீரோ என்ன சம்பந்தம் இல்லாம கேட்கிறாரு, இவருக்கு இதெல்லாம் இப்படி தெரியும் அப்படி மாதிரி யோசிக்கிறான். அதே நேரத்துல அந்த பணத்தோட தலை பின்னால திரும்புற மாதிரி இருக்கு. டக்குன்னு டாக்டர் கூப்பிடுறது கூட கவனிக்காம ஹீரோவும் அதை மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல இன்னொரு காலுமே வருது. அதனால ஹீரோவும் டாக்டர் டாக்டர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலை அட்டன் பண்றான். ஆனா இந்த கால்ல பேசுறவன் ஹாய் அக்கோ, நான் தான் டாக்டர் கோஸ்பர், உன்னோட மெசேஜ் இப்பதான் பார்த்தேன், அதான் கால் பண்ண லேட் ஆயிடுச்சு அப்படி சொல்றான். இதை கேட்ட ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவர் தான் டாக்டர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பேசுனது யாரு அப்படின்னு பதட்டமாக ஆரம்பிக்கிறான். உடனே அவர் வெயிட் பண்ண சொல்லிட்டு அந்த காலை ஆன் பண்றான். அதுல ஒரு சின்ன பையனோட குரல் கேட்குது. ஹீரோவும் என்னை தனியே விடுங்க அப்படின்னு கத்துறான். அதுக்கு அந்த சின்ன பையனோ என்னை ஏன் சாக விட்ட அப்படி சொல்றான். அப்படியே கொடூரமா கத்துறான். அதே நேரத்துல படியில ஏதோ ரிவர்ஸ்ல நடந்து போற மாதிரி இருக்கு. இவனோ அது அந்த கிழவிதான் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு பாக்குறான். அப்பதான் மேல போனது கிழவி இல்ல, அவங்க கீழே தான் நிக்கிறாங்க அப்படின்னு அவளுக்கு தெரிய வருது. இதனால செம்மையா பயந்து போன ஹீரோவும் இந்த வீட்டை விட்டே போயிடலாம் அப்படின்னு வெளியில போக பாக்குறான். ஆனா அதுக்கு அந்த கிழவியோ அது உன்னை போக விடாது, நான் நிறைய தடவை வெளியில போக ட்ரை பண்ணிட்டேன் அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ மிஸ்ஸஸ் லிட்வேக் எது உங்களை போக விடாம தடுக்குது அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவளும் மசாக் அதுதான் உன்னோட ஒரு பூனை எலி கூட விளையாடுற மாதிரி உங்ககிட்ட விளையாண்டுகிட்டு இருக்கு, அதுக்கு உன்னோட வழியை பார்க்கணும், அது உனக்கு கெடுதல் பண்ணவும் நினைக்குது, அதுக்கு நான் மட்டும் போதாதான், ஏன்னா என்னை விட நீ தான் அதிகமா மனசளவுல உடைஞ்சு போயிருக்க, நீ தப்பிச்சு போனாலும் அது உன்னை திரும்ப கூட்டிட்டு வந்துடும் அப்படி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ஹீரோ நீங்க வரட்டாலும் பரவாயில்ல, நான் போய் என்ன இங்க கூட்டிட்டு வந்தவரை இங்க கூட்டிட்டு வந்து உங்களை காப்பாத்துறேன் அப்படி சொல்லி அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடுறான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த நபரோட வீட்டை தேடி போறான். ஆனா அவன் அப்படி போகும்போது திடீர்னு அவனோட கை கால் எல்லாமே முடங்க ஆரம்பிக்குது. கால்கள் எல்லாமே உடையிற நிலைமைக்கு போய் அவனால நடக்க முடியாம போகுது. அதுக்கு மேல அவனால முன்னாடி போக முடியல. அவனுக்கு முன்னால ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த டீமன் கத்தர்மையான சவுண்டும் கேக்குது. உடனே அவனும் வேற வழி இல்லாம திரும்ப அந்த வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அதனால அவனோட காலும் கையும் தானாவே சரியாக ஆரம்பிக்குது. கடைசியா அவன் அந்த வீட்டுக்கிட்டே வந்துடுறான். இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் எப்படி போறது அப்படின்னு யோசிச்சு அடுத்த நொடி மறுபடியும் அவனோட கை முறுக்க ஆரம்பிக்குது. அதனால உடனே அந்த படியில இருந்து வீட்டுக்குள்ள போகல அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அதனால கீழே விழுந்து மயங்கிடுறான். அவன் மயங்கிருந்த அந்த நேரத்துல அவனுக்கு மறுபடியும் அந்த ஞாபகங்கள்லாம் வருது. அதுல தன்னோட தம்பிய அவனுக்கு டீஸ் பண்றதை தடுக்க முடியாம பயத்துல நின்னுகிட்டு இருக்கான். ஆனா இவனோட பயத்தோட விளைவு ஹீரோவோட தம்பி பயந்து அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது கார்ல அடிபட்டு இறந்து போயிடுறான். இதை பார்த்த ஹீரோ எதுவுமே பண்ண முடியாம கத்தி கதறி அழ ஆரம்பிக்கிறான். டக்குன்னு மயக்கத்திலிருந்து முழிச்ச ஹீரோவுக்கு அடிப்பட்ட இடத்துல எல்லாமே பேண்டேஜ் போடப்பட்டிருக்கிறத கவனிக்கிறான். தன்னோட தம்பியை நினைச்சு அழ ஆரம்பிக்கிறான். அப்படி அழுதுகிட்டே அந்த பணத்தையும் பாக்குறான். அங்க அந்த பணத்தை காணோம்.
இதை பார்த்து அவனும் இக்கட்டான சூழ்நிலையில என்ன செய்ய போறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்போம் பாத்தீங்களா, அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே அழ ஆரம்பிக்கிறான். அடுத்து சாரா கிட்ட பேசலாம் அப்படின்னு கால் பண்றான். ஆனா அவ எடுக்கல. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவ மறுபடியும் வீடியோ கால் பண்றான். அப்ப ஏன் இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க, நீ இப்ப எங்க இருக்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவனும் இந்த வீட்டுல ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு, அதுதான் மிஸ்டர் லிட்வாக்கையும் இத்தனை நாளா பின்தொடர்ந்து கடைசியா அவரையும் கொண்டு இருக்கு. எனக்கு என்னமோ அடுத்து அது என்னையத்தான் ஏதோ பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். அது என்னைய இந்த வீட்டை விட்டு போக விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட சாரா என்ன சொல்ற, சரி நீ இப்பவே மேல போ அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மேல இருந்து சவுண்ட் கேக்குது. அடுத்து அவளும் இவனோட தம்பி இறக்கும் போது கூட அசையாம கூட தானே இருந்த, நீ அவன் சாகிறத பாத்துட்டு தானே இருந்த அப்படின்னு வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்கும் போதே இதனால பதறி போன ஹீரோவும் அங்கே காணாம போனோம் மறுபடியும் வந்து எந்திரிச்சு இவனே பாத்துக்கிட்டு இருக்கத பாக்குறான். அது மட்டும் இல்லாம அதோட தலையில ரத்தமும் வெளியுது. அந்த புடமோ என்னையே சாக விட்டு அப்படின்னு கேக்குது. இது அவனோட தம்பியோட குரல் மாதிரி தெரியுது. ஹீரோவும் அவனை கட்டிப்பிடிச்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அழுது கத்துறான். கொஞ்ச நேரத்துல அந்த புடம் அப்படியே மறைஞ்சு போயிடுது. இதனால ஹீரோவும் இனி என்னதான் ஆயிடுன்னு பாத்துல அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏறி போறான். கடைசி அங்க இருக்கிற அந்த கிழவியோட ரூமுக்கு வந்து அவங்க கிட்ட எனக்கு பேண்டேஜ் போட்டதுக்கு நன்றி அப்படி சொல்றான். அதுக்கு அந்த லேடியோ அதை நான் ஒன்னும் போடல, என்னோட ஹஸ்பண்ட் தான் போட்டாரு அப்படி சொல்றான். இதை கேட்ட ஹீரோவும் உங்க ஹஸ்பண்ட் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த கிழவி அவர் கீழே தான் இருக்காரு அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ ஒண்ணு கொடுக்கறா. அது ஒரு ரோப் மாதிரி இருக்கு. அதை அவன் கைப்புலாம் கட்டிக்கிறான். அவன் எதுக்கு ஒரு ரெடி ஆகிற மாதிரி இருக்கு. இந்த ரோப் அவனுக்கு அந்த டீமன் கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுக்கும் போல. அடுத்து அந்த கிழவியும் ஹீரோ கிட்ட அந்த மெழுகுவத்தியை கொடுத்துட்டு என்னோட ஹஸ்பண்ட பார்த்த அப்படின்னா அவரோட முகத்தை எரிச்சிரு அப்படி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவனும் அதை எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ளோர்ல இருக்கிற மத்த ரூமுக்கு அதை தேடி போறான். அந்த இடமே செம்மையா இருட்டே இருக்கு. அதனால பிரேயர் பண்ணிக்கிட்டு உள்ள போறான். அதே நேரத்துல தூரத்துல இன்னொரு மெழுகுவத்தியுமே தெரியுது. இவனும் கொஞ்சம் கொஞ்சமா அதை நோக்கி போறான். ஆனா அவனை சுத்தி சுவத்துல நிறைய ஆன்மாக்கள் இவனை பயமுறுத்த ஆரம்பிக்குதுங்க. இவனும் பயப்படாம தைரியமா முன்னேறி போறான். அங்க வித்தியாசமான உருவத்தோட அந்த டீமன் நிக்குது. அது அந்த கிழவியோட ஹஸ்பண்டோட உடம்பு தான். அந்த உடம்பு ஃபுல்லா அந்த டீமன் எடுத்துக்கிச்சு. அந்த டீமன் ரொம்பவே கொடூரமா இருக்கிறத ஹீரோவும் பாக்குறான். அதோட முகமும் பின்னாலதான் திரும்பி இருக்கு. இவனும் பயப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல அந்த டீமனோட முகம் அப்படி திரும்புது. தன்னோட உண்மையான முகத்தை அவன் எரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டீமனோட முகம் திடீர்னு ஹீரோட முகம் மாதிரி மாற ஆரம்பிக்குது. இதனால அவனும் குழப்பமாகி பயந்துடுவான் அப்படின்னு நினைக்குது. ஹீரோவும் என்னோட முகத்தை பார்த்து மிரண்டு போனாலும் அடுத்தனுடைய சுதாரிச்சுக்கிட்டு பிரேயர் பண்ணிட்டு அந்த டீமனுக்கு பக்கத்துல மெழுகுவத்தியை கொண்டு போறான். டக்குன்னு அதோட உண்மையான முகம் தெரிய ஆரம்பிக்குது. உடனே அதோட முகத்தை எரிச்சிடறான் ஹீரோ. அப்படியே சீனு கட் ஆகுது. கொஞ்ச நேரத்துல வீடியோவும் ஆரம்பிக்குது. மெதுவா கீழே வந்த ஹீரோவும் அந்த பொணத்துக்குள்ள இருந்த அந்த டீமன் இன்னும் போகாம சிக்கி இருக்கிறத பாக்குறான். அதனால மெதுவா கிட்ட வந்து பக்கத்துல உட்காந்து பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் படத்தோட ஆரம்பத்துல காமிச்ச ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க. ஊரு நடக்கும்போது ஒரு பொண்ண ஒரு ஆபீசர் ஒருத்தங்கிட்ட கொல்ல சொல்லிக்கிட்டு இருக்காருல, ஆனா அவன் தயங்கிக்கிட்டே இருக்கான். அந்த ஒருத்தன் வேற யாரும் இல்ல, அவன் தான் அந்த கிழவியோட ஹஸ்பண்ட். அதே நேரத்துல அங்க இந்த டீமனுமே வந்துகிட்டு இருக்கு. ஆனா கடைசியா அந்த ஆபீசரே அவனோட கையை பிடிச்சு அவளை சுடுறான். இங்க ஹீரோவும் தொடர்ந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க ஆபீசர் உருவத்துல இருந்தது அந்த டீமன் தான். அடுத்து அந்த டீமனும் மனசு உடைஞ்சு வீக்கா இருக்கிற அவனோட உடம்பை எடுத்துக்க பாக்குது. இங்க ஹீரோவும் பிரேயர் பண்ண அந்த டீமன் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட ஆன்மாவை விட்டு போக ஆரம்பிக்குது. ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா அந்த டீமனை அந்த பொணத்தோட உடம்புல இருந்து போக வச்சிடறான் ஹீரோ. கடைசியா ஹீரோவும் அந்த கொடூரமான டீமன் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிட்டது மட்டும் இல்லாம அந்த கிழவியோட ஹஸ்பண்டோட ஆன்மாவையும் அதுகிட்ட இருந்து விடுவிச்சிடறான். அந்த கிழவியும் தன்னோட ஹஸ்பண்ட நினைச்சு கடைசியா ஒரு தடவை அழுதுட்டு மார்னிங் வாக்கிங்க்கு போறா. அடுத்து அங்கே ஹீரோவை கூட்டிட்டு வந்த அந்த நபரும் இன்னும் சில பேர் அங்கே வராங்க. ஹீரோ கடைசியா தன்னோட மனவெளியை ஜெயிச்சிட்டான். உள்ள வந்த நபரும் நைட்டு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஹீரோவும் ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசினபடி பணத்தை வாங்கிக்கிறான். அடுத்த அந்த நபர் ஹீரோ கிட்ட அவங்களோட கம்யூனிட்டிக்கு திரும்ப வர வைக்கிறதுக்கு நேற்று நைட்டு கொக்கி போட்ட மாதிரி இப்பவும் நைஸா பேசி பாக்குறான். ஆனா ஹீரோவும் இன்டைரக்டாவே என்னால வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறான். ஹீரோ இப்ப ரொம்பவே தைரியமான மாதிரி தெரியுது. அதை விட ரொம்பவே ஃப்ரீயான மாதிரியும் இருக்கான். ஆனா இன்னமும் அவனுக்கு கையில வலி இருக்கத்தான் செய்யுது. அடுத்து சாராவுக்கு காஃபி சாப்பிட போலாமா அப்படின்னு ஒரு மெசேஜை தட்டி விட்டுட்டு போறான். அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.